வணக்கம் நண்பர்களே. வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வேர்க்கடலையை நல்லா தொலிலாம் உறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுரும். நீங்கள் ஆறுனப்புறம் தொலி எடுத்துட்டும் சட்னி அரைக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் தொலியோடு போட்டு சட்னி அரைக்கலாம். நான் ஒன்றும் பாதியமாக தொலி எடுக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு லேசாக தேய்ச்சிங்கன்னா தொலியெல்லாம் போயிடும். இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1லேருந்து 2 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயம் தாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, 1 இன்ச் அளவு புளி, இதோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஏன் பசங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த சட்னி இனிப்பு, காரம், புளிப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. புரதச்சத்து நிறைந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லாதனால தாளித்து கொட்டலை. இன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் வீட்டில் இட்லியும் இந்த கெட்டி வேர்க்கடலை சட்னியும்.